எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 40:5 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஆண்டவருடைய மகிமை கடந்த நாட்கள்ல உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மகிமை இருந்தது, அது ரகசியமாய் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த மகிமை இருந்தபடியினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இனி ரகசியமாக தேவ மகிமை வெளிப்படுவது மட்டுமல்ல, வெளியரங்கமாக தேவ மகிமை வெளிப்படுகிற காலங்களுக்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். லாசர் மரிச்சு போயிட்டான். ஏசப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன், ஏசப்பாவுக்கு சிநேகிதன், ஜீசஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏசப்பாவுடைய ஃப்ரெண்டு ரொம்ப சீரியஸா உடம்பு முடியாம வியாதியோட படுத்து கிடக்கிறான். சீரியஸா இருக்கிற நேரத்தில் அவருக்கு செய்தி வருது. அந்த நேரம் தேவ மகிமை வெளிப்பட்டிருந்தா, நல்ல கவனிங்க, தேவ மகிமை எந்த நேரங்களில் வெளிப்படணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வருகிற நாட்கள் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லி அனுப்பின உடனே இயேசுநாதர் வந்து அவன் உயிரோட இருக்கும்போது அவன் வியாதியை குணமாக்கி இருந்தா கண்டிப்பா மகிமை வெளிப்படும். ஆனா ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அவன் உடம்பு முடியாம கிடந்தான்ப்பா, ஜீசஸ் வந்தாரு, அவனை தொட்டாரு, குணமாச்சு, இப்ப அவன் நல்லா எளிமை நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு தேவ மகிமையை அப்படி சீப்பா செலவு பண்ண விரும்பவில்லை. வருகிற நாட்கள்ல தேவ மகிமையை சீப்பா எங்கேயும் கொண்டு போய் விதைச்சிடாதீங்க. தேவ மகிமைனாலே கிட்ட நிக்க முடியாதது தான் தேவ மகிமை. கிட்ட நிக்க முடியாது. சரி, அவன் மரிச்சாச்சு. மரிச்சதுக்கு பிறகாவது அடக்கம் பண்ண போறதுக்கு முன்னால இயேசுநாது வரணும்னா வந்திருக்கலாம். ஏன் வரணுங்க? அங்கிருந்து ஒரு வார்த்தை அனுப்பினாலே போதுவே, அவன் குணமாயிடுவானே, அவன் உயிரோட எழும்பிடுவானே. ஏன் ஆண்டவர் அவன் மரித்த உடனடியாகவும் போகல? அப்போ போனாலும் மகிமை வெளிப்படும். ஆனால் அது ஒரு சாதாரண மகிமை. ஏன்னா அது ஏற்கனவே ஆண்டவர் நிறைய பேரை உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. ஒரு வாலிபனை அடக்கம் பண்ண போகும்போது பாடையை தொட்டு நிறுத்தி அப்படியே சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்தவனை, பரேல் கிரவுண்டுக்கு போயிட்டு இருந்தவனை குணமாக்கி எழுப்பி அனுப்பிட்டார். அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, எவீரு என்கிற ஜபாலய தலைவனுடைய வீட்டுக்கு போனாரு, பிள்ளை செத்து போச்சு, உயிரோட எழுப்பினார். அது மகிமையினுடைய 2வது லெவல். ஓகே, எத்தனையோ பேரை இருக்கிற இடத்துல வார்த்தையை அனுப்பி குணமாக்கி இருக்கிறார். அது மகிமையினுடைய முதல் லெவல். 2வது லெவல், செத்ததுக்கு பிறகு அவர்களை உயிரோட எழுப்பி இருக்கிறார். மகிமையினுடைய 2வது லெவல். அதுக்கும் அவர் போகல. லாசருடைய விஷயத்துல மகிமையின் மேல் மகிமையை ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவர் விரும்பினார். அதனால 4 நாள் சைலண்டா விட்டார். அடக்கமே பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 4வது நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தில் உள்ள அந்த சதையெல்லாம் அழுகி கீழே அப்படி விழுந்து எல்லாம் தொங்கி போய் எல்லாம் கலண்டு விழுந்துரும். உள்ள போக முடியாது. எலும்பெல்லாம் இத்து போய் அப்படி அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை ஒரு மனுஷன் உயிரோட எழும்புகிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அடக்கம் பண்ணின அன்னைக்கும் போகல, அடுத்த நாளும் போகல, அதுக்கு அடுத்த நாளும் போகல, 3வது நாளும் போகல, 4வது நாள் தான் போய் நிற்கிறாரு. போன உடனே மார்த்தாளும் மரியாளும் சொல்றாங்க, ஆண்டவரே, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், அவனை நாங்க இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, அடக்கம் பண்ணியாச்சே, பரவாயில்ல, அவனை வச்ச இடத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க எவ்வளோ பார்க்குறாங்க, நாருமே 4 நாளாச்சு, எல்லாம் அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. வச்ச இடத்துல என்ன கூட்டுட்டு போங்கன்னு சொன்னாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கூட்டுட்டு போனாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கல்லை அப்புறப்படுத்துங்கள். அவ்வளோதான், கல்லை அப்புறப்படுத்திட்டாங்க.
லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் வந்து உயிரோட வெளியே நிற்கிறான். ஹல்லேலூயா. அவனை எப்படி அடக்கம் பண்ணாங்களோ அதே போல அந்த சீலை எல்லாம் உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் சுத்தப்பட்டு அந்த சீலை அப்படியே கட்டி இருக்கிற சீலை ஒண்ணுமே கலலை அப்படியே இருக்கும். வந்து நிற்கிறான். அவனை அவிழ்த்து விடுங்கள். அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவிழ்த்து விட்டாங்க. அவன் உயிருள்ளவனாய் அவன் சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப அவங்க வரும்போது அவனுடைய சகோதரிகள் சொல்றாங்க, நீங்க இங்க இருந்திருந்தா அவன் மரிச்சிருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. யோவான் 11:4 இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் இதன் நிமித்தம் மகிமைப்படுவார். அப்ப பாருங்க, சில நேரங்கள்ல சில ஆசீர்வாதங்கள் டிலே ஆகுது அப்படின்னாச்சுன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அந்த காரியங்கள் நடக்கும். இணையம் செத்தவங்க எல்லாம் உயிரோட எழும்புறாங்களான்னு பார்த்தா உயிரோட எழும்புறாங்க. நிறைய சாட்சியை நான் சொல்ல முடியும். எங்க ஊழியத்துல ஒரு முறை ஒரு தம்பி, அவனுடைய பெயர் வந்து சாம்சன். அவனுக்கு சொந்த ஊர் ஊட்டி. ஊட்டின்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஊர். ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரே ஒரு வாலிப பிள்ளை. அவன் +2 படித்து கொண்டிருக்கிற நேரம். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வெளியே வந்து இறங்குறான். தேவனுடைய மகிமை எப்படி வெளியிறக்கம் ஆகிறது இன்னைக்கும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறேன். அவன் போய் ஸ்கூலுக்கு வந்து வெளியே இறங்குறான். ரோட்டில் இறங்குறான். அவங்க வீட்டு முன்னாடி ஸ்டாப்பில் ஒரு வேனில் வந்து இறங்குறான். அவங்க அம்மா அவனை ரோடை கிராஸ் பண்ணி கூட்டுட்டு போனோம். அவங்க அம்மா அங்கே இருந்து இங்கே வந்து கூட்டு போகிறதுக்குள்ளால இவன் அவசரம் அம்மாவை பார்த்த குஷியில் கிராஸ் பண்ணி அப்படியே போகிறான். டக்குன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் இன்னொரு வண்டி வந்து அடித்து சுக்குநூறா உடஞ்சி ஸ்கல் ஓப்பன் ஆகி அப்படியே கண்ணு முன்னால் எப்படி இருக்கங்க. ஒரே ஒரு பிள்ளை, வாலிப வயசு, கதறி துடிச்சிட்டு அந்த பிள்ளைய தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபேமஸான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அங்கே போனோன்னா டாக்டர்ஸ் சொன்னாங்க, பிரெயின் டெட், ஆல்ரெடி செத்து போச்சு. அதனால அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நீங்கள் தானம் பண்ணுறதுன்னா நீங்கள் பண்ணிடுங்க. அந்த தாய் சொன்னாங்க, என் பிள்ளை உயிரோட இப்போ இருக்கிறான், வெண்டிலேட்டரில் கிடந்தாலும் பிரெயின் டெட் ஆனாலும் அப்படி ஹார்ட் அடிச்சிட்டு இருக்கு. இந்நேரம் பார்த்து உயிரோட வச்சுட்டு என் பிள்ளையுடைய உறுப்பெல்லாம் எடுக்க சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்க. எனக்கு வேற பிள்ளை இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கிறது. நாட்கள் உருண்டோடிச்சு 2 வாரம் வெண்டிலேட்டரில் கிடக்கிறான். அப்படியே சொத்து பண்ண மாதிரி இருக்கிறான். பிரெயின் டெட் ஆச்சு. இந்த வெண்டிலேட்டரில் ஹார்ட் மட்டும் அடிச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில் டாக்டர் வந்து பார்த்துட்டு அவன் ஃபுல்லாக மரித்து போய்விட்டான். ஹார்ட் பீட்டு நின்று போச்சு, பல்ஸ் எல்லாம் நின்று போச்சு, அவரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது மாதிரி அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் நிறைய. உங்களுக்கு என்ன, ஆக்சிடெண்ட் ஆகி கொண்டு வந்ததுனால அடுத்த போஸ்ட்மார்ட்டம், இதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுறதுக்காக அப்படியே துணி போட்டு மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்பா கிளம்பி ஊட்டிக்கு ஃபியூனரலுக்காக வேண்டி அடக்கம் பண்ணுறதுக்கு குழி தோண்டணும், பரேல் கிரவுண்டை ரெடி பண்ணணும், பாஸ்டரை புக் பண்ணணும், எல்லாத்துக்காக வேண்டி டாக்டர் சொன்ன உடனே கிளம்பி அவர் அடக்கத்திற்கான காரியங்களை செய்ய அவர் கிளம்பி போயிட்டாரு. இந்த தாய் அந்த பிள்ளையை வச்சுட்டு கதறி அழுது கொண்டிருந்தாள். அவங்க பாட்டி அந்த காலத்தில் எங்கள் தமிழன் டிவியில் நாங்கள் கொடுக்குற செய்தி பார்ப்பாங்க. அந்த தம்பியுடைய பாட்டி அப்படின்னா இவங்க மாமியார். அவருடைய அந்த அம்மாவுடைய பேர் ஷேர்லி, அவனுடைய ஹஸ்பண்ட் பேர் ஜான். ஷேர்லி மாமியார் வந்து எங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறவங்க. அவங்க ஃபோன் பண்ணி ஷேர்லிகிட்ட சொல்கிறாங்க, எம்மா இந்த கொடுமை உன்னால் தாங்க முடியாது, ஸ்டீஃபன் ஐயா நம்பர் தரேன், நீ ஃபோன் பண்ணி அடக்க ஆராதனை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிக்கோ, இதை தாங்கக்கூடிய பலன் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் சமாதானம் வேணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்போ எல்லாம் ஃபோன் நான் தான் டைரெக்டாக எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க ஆரம்பித்த நாட்கள் தமிழன் டிவியில். ஃபோன் வருது, எடுத்து அலறலின் சத்தம், ஐயா என் ஒரே பிள்ளை செத்து போயிட்டான், அதை தாங்கக்கூடிய பலன் எங்களுக்கு இல்லை, எப்படியாவது அந்த அடக்க நல்லபடியாக நடக்கணும், நாங்கள் இந்த சோகத்தை தாங்க எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் பலன் தரணும், ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னாலேன்னு நினைக்கிறேன், நான் ஹோலி லேண்ட் போயிட்டு வரும்போது
இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின கல்லறைக்குள்ளால போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழுதேன். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உட்காந்து அழுதேன். ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், ஏன்டா அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்டார். ஆண்டவரே, நீர் உயிரோட எழும்பின இந்த கல்லறை இன்னைக்கு காலியா இருக்குதுப்பா, அதுக்குள்ளால வந்துட்டு செத்து போனவங்கள உயிரோட எழுப்புற கிருபையை எனக்கும் கொடுத்தானா, நானும் 4 பேருக்கு நல்லது செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமே. உங்க நாமம் வெளியரங்கமாகணும். மகிமை, உங்க மகிமையை வெளியரங்கப்படுத்தும்படி எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு தரலாம் இல்லை? ஆண்டவருடைய சிரித்த முகத்தை பார்த்தேன், நான் வந்துட்டேன். அது முடிஞ்சு 4வது நாள் தான் இந்த ஃபோன் வருது. வந்து நான் ஊர்லேருந்து வந்து 4வது நாள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, இந்த அம்மா அடக்க ஆராதனை ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் நீங்கள் கொடுத்த கிஃப்டை நான் ஆப்ரேட் பண்ணட்டுமா? ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். முதல்ல நான் ட்ரை பண்ணுறேன், ஆண்டவரே அவமானப்பட்டுறக்கூடாது. எலும்புன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எலும்பில் என்னாச்சுன்னு அவமானம் ஆகிடும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சொல்ல போகிறேன். என் உள்ளத்துக்குள்ளால அதை கேட்டால் ஒரு பக்கம் அவங்க பேசுகிறாங்க, இன்னொரு பக்கத்தில் நான் ஆண்டவரோட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்த வரத்தை ஆப்ரேட் பண்ணட்டுமா ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் பண்ணு, தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, ஆண்டவரே, வேதத்தில் விதவையினுடைய மகன் மரித்ததற்கு பிறகு அவனிடத்திலிருந்து வெளியேறின ஆத்துமா மறுபடியும் அவனுக்குள்ளே வந்ததே. எங்க சாம்சனிடத்திலிருந்து வெளியேறின ஆத்துமா மறுபடியும் இவனுக்குள்ளே வந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லி முடியவும் நான் காதுல வச்சிருக்கிற மொபைல்ல அந்த பொண்ணை முனங்குகிற சத்தம் எனக்கு கேட்கிறது. ஹல்லேலூயா. அந்த தாய் சொல்றாங்க, ஐயா, என் பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு கை காலில் அசைய ஆரம்பிச்சு, கண்ணு திறக்க ஆரம்பிச்சிருச்சு, அவன் முனங்க ஆரம்பிச்சிட்டான். இதுவரைக்கும் அப்படி இல்லை, அசைவு இல்லாம பிரெயின் டெட் ஆகி கிடந்தவன் இப்போ முதல்ல இவ்வளவு நாளைக்கு பிறகு முனங்க ஆரம்பிச்சான். நீங்க உடனே டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனை வச்சுட்டேன். ஓடி போய் டாக்டர்கிட்ட சொன்னாங்க, திருப்பி ஐசியூவில் கொண்டு போய், இன்றைக்கு கிட்டத்தட்ட அவன் காலேஜ் முடிச்சு கல்யாண வயசுல இருக்கிறான், கர்த்தர் அவனை உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் அடிக்கடி முன்னாடி நிறைய மீட்டிங்ல இந்த சாட்சியை சொல்லுவோம். அதுக்கு பிறகு கேளுங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் எவ்வளவு எல்லாத்தையும் பிளான் பண்றாரு பாருங்க. அது வரைக்கும் ஊட்டி பக்கம் நான் ஊழியத்துக்கு போனது கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் முடிச்சு அடுத்த ஒரு 20வது நாள் ஊட்டியில் ஒரு மீட்டிங். ஆனால் 3 மாசத்துக்கு முன்னாடியே மீட்டிங் புக் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே மீட்டிங் புக் பண்ணிட்டாங்க. ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னு ஆண்டவர் எவ்வளவு அட்வான்ஸாக பிளான் பண்ணுறாருன்னு பாருங்க. டேட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள ஏஜி சர்ச்சு, அந்த ஊட்டியில் உள்ள ஏஜி சர்ச்சு, பாஸ்டர் சிட்டி ஏஜி சர்ச்சு, பாஸ்டர் சகாயநாதன் அவருடைய சர்ச்சில் 3 நாள் மீட்டிங் நான் கொடுக்குறோம். அப்போ அந்த மீட்டிங் நான் போனோம். அதுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே தான் இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் மீட்டிங் போகிறேன். பார்த்தா முதல் நாள் மீட்டிங்கில் ஷேர்லியும் அவங்க ஹஸ்பண்டு ஜானு, இந்த தம்பி எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்காந்துட்டு, ஐயா, நாங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட சாட்சி சொல்லணும் நாங்கள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அது நல்ல விஷயம் தானே, கண்டிப்பாக உங்களுக்கு சாட்சி, அதுவும் உங்கள் ஊர். அப்போ அதில் என்ன பியூட்டின்னா, இவர் போய் சொல்லி ஊரெல்லாம் கடை அடைச்சிட்டாங்க. இன்னைக்கும் சொல்லுவாங்க, ஊட்டி பட்டணத்தில் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த தம்பி, ஏன்னா அவர் சின்ன ஊர், ஒரே பிள்ளைன்னு தெரியும். எல்லாரும் கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடையை திறந்தாங்க. அவன் பொழைச்சிட்டான்னு சொன்னோடனே திருப்பி கடையை திறந்தாங்க. எல்லா பரேலுக்குள்ள எல்லா காரியங்களையும் கேன்சல் பண்ணாங்க. அது ஊரறிஞ்ச விஷயம். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சாட்சி சொல்கிறேன். சரின்னு சொல்லி அவங்க பையனை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க. ஷேர்லி அம்மா சாட்சி சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லி முடிக்கிறேன். நான் பின்னால் ஸ்டேஜில் எனக்கு சேர் போட்டிருக்கேன். நான் பாஸ்டர்லாம் பின்னாடி இருக்கிறேன். ஒரு குட்டி தம்பி ஸ்டேஜ் ஏறி வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுத்தான். ஒரு சின்ன பையன். என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் உயிரோடு வந்துட்டு அவங்க அம்மா சாட்சி சொல்கிறாங்க, அவன் ஒரு வார்த்தையாவது பேசணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அவங்ககிட்ட மைக்கு கொடுத்து ஒரு வார்த்தையாக பேச சொல்லுங்க. பப்ளிக் சார்பில் ஒரு குட்டி பையன்கிட்ட யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்லிப்பு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா சாட்சி சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன், அம்மா, இது மாதிரி ஒரு ஸ்லிப்பு யாரோ மக்கள் எல்லாருடைய சார்பில் எக்கச்சக்கமான குரூசைட் மீட்டிங், எல்லாருடைய சார்பில் ஒரு ஸ்லிப் வந்திருக்கு, நீங்கள் இப்போ அந்த தம்பியை ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்சன்டத்தில் கொடுத்து மைக்க கொடுத்தா சரளமாக பேசினா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த பழைய மெசேஜ் நோட்டில் நான் சைடில் எப்போவுமே சாட்சி எழுதி வச்சிருப்பேன். இதில் இருக்க பாருங்க,
இதுக்கு ஏத்த சம்பவம், நடந்த சம்பவம் உதாரணம். இது யாரு? ஜோசப், ஆந்திர பிரதேஷ் சுபார்த்தா டிவி. ஒரு சம்பவம் இப்படி எழுதி வச்சிருப்பேன். இந்த இடத்துல மெசேஜ் எழுதுவேன், இந்த இடத்த எப்பவுமே காலி விட்டுருவேன் என்னுடைய மெசேஜ் புக்கில். ஏன்னா இதுக்கு ஏத்த தேவ மகிமை வெளிப்பட்ட சம்பவங்களை எழுதி வச்சு சாட்சி சொல்லுவேன். அப்போ அந்த பழைய மெசேஜ் நோட்டை ஒரு நாள் எடுத்து ஒரு மீட்டிங்காக வேண்டி, மெசேஜுக்காக வேண்டி அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன், பழைய மெசேஜ் ஒன்று. அப்போ பார்த்தா சாம்சனுடைய அந்த சம்பவம் நடந்த காலத்தில் உள்ளது அந்த புக்கு. அப்போ எடுத்து பார்த்துட்டு சைடில் உதாரணத்துக்கு சாம்சன் பேரை போட்டு வச்சுட்டேன். சரி, இப்போ சாம்சன் எப்படி தான் இருக்கான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் மாற்றினாங்களோ என்னமோ. அதுக்கப்புறம் அடிக்கடி ஊட்டி பக்கம் மீட்டிங் போகும்போதெல்லாம் வருவாங்க. ஆனால் நமக்கு காண்டாக்ட் பண்ண டைம் இல்லை, ஊழியமாக வளர்ந்துருச்சு, போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் சும்மா அடித்து பார்ப்போம் ஃபோன் எடுக்கிறாங்களான்னு பார்த்து ஃபோன் அடித்து ஷைலி அம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க. சிஸ்டர், நான் பிரதர் ஸ்டீஃபன் பேசுகிறேன். ஐயோ பிரதர், எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போ தான் நினைச்சேன், எங்கள் மகனுக்கு கல்யாண காரியத்துக்கு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். ஐயாவை எப்படி பார்க்குறது? நாங்கள் ஃபோன் பண்ணால் இப்போ எல்லாம் உங்ககிட்ட ஃபோனே கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் முன்னால் அடித்த உடனே நீங்கள் ஃபோன் அடிப்பீங்க, இப்போ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் கான்டாக்டில் தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் தான் என் கான்டாக்டில் இல்லை. அவன் நல்லா இருக்கிறான், படித்து காலேஜ் முடித்து வேலையெல்லாம் கிடச்சி இப்போ கல்யாண வயசில் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன பொழுது என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, அதே பட்டணம் இன்னைக்கு அந்த குடும்பத்தை பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த சகோதரி சொன்ன சாட்சியில் அன்னை ஹைலைட் என்னன்னா, அந்த ஊரார் சொன்னாங்களாம், உண்மையிலேயே உங்க கடவுள் பவர்ஃபுல் காட், நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவ மகிமை வெளியரங்கமாகிற காரியங்கள். அந்த பட்டணத்துல தேவ மகிமை வெளியரங்கமாச்சு. நீங்க நினைக்கலாம் இப்படி இது ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. இல்லை, எங்க மினிஸ்ட்ரியில் நிறைய நடந்திருக்கு. இன்னொன்னு ஒரு வாட்டி ஒரு செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு ஸ்கூல், எதுக்கு சொல்றேன்னு, நீங்க எல்லாம் இப்படிதான் இனி ஊழியம் செய்யணும், செத்து போன சடலங்களை உயிரோட எழுப்பி ஊழியம் செய்து தேவ மகிமையை நான் கண்டேன், அதை உங்களுக்கும் காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிற காலங்கள். நீங்கள் தேவ மகிமையை பார்ப்பது மட்டுமல்ல, அநேகருக்கு தேவ மகிமையை நீங்க காண்பிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு குட்டி பையன், எல்கேஜியா இல்லை ப்ரீகேஜி ஏதோ படிக்கிற ஒரு பையன் ஸ்கூல்ல உள்ள வாட்டர் அந்த ஒரு தண்ணி தொட்டியில போய் விழுந்துட்டான். அவ்வளவுதான், விழுந்து அவன் செத்தவனாக எடுக்கப்பட்டான். ரொம்ப லேட்டாக தான் பார்த்தாங்க, செத்தவனாக எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதுக்குள்ளால ஒரு பிரைவேட் ஸ்கூல், மக்கள் எல்லாம் அங்கே இருந்து இங்கே இருந்து எல்லாம் பிரஸ்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. தூக்கி கொண்டு போய் மார்ச்சுரியில் போட்டாங்க. எங்கே போட்டாங்க? மார்ச்சுரி. ஏன்னா அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தானே கொடுப்பாங்க. அதுக்குள்ளால கடந்து அங்கே ஒரே போராட்டம். அந்த பிரின்சிபால் அம்மா ஒரு கிறிஸ்தவ சகோதரி, உள்ளுக்குள்ளால கதவை மூடிட்டு பிரஸ்காரங்க தட்டுறாங்க, எல்லாரும் வந்து கத்துறாங்க. ஆனா முட்டியை போட்டுட்டு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர்களை விடுதலையாக்கணும், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நீ காண்பியும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவங்க சொல்லி நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், நீங்க இப்ப கதவை திறக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரனை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல செய்தி வரும். திடீர்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பணவரையில் போன அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒருத்தன் போய் பார்த்துட்டு சொல்றான், ஒரு குழந்தை உயிரோட துடிச்சிட்டு கிடக்குது ஒரு பிள்ளை அப்படின்னா. யாருடான்னு பார்த்தா இந்த தொட்டிக்குள்ள விழுந்த பிள்ளை. ஹல்லேலூயா. தேவ மகிமை வெளிப்படுகிற காலங்கள். ஆமென். இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், யார் வேணாலும் அற்புதம் செய்ய முடியும், யார் வேணாலும் தேவ மகிமை வெளியரங்க பண்ண முடியும். உலகம் எங்கும் இது போல நிறைய நடக்குது. ஆனால் நமக்கு தான் தெரியல. நான் இப்ப சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியுமா? நான் நிறைய முறை டிவியில எல்லாம் சொல்லி இருக்கிறேன், அவங்களை சம்பந்தப்பட்டவங்களே சாட்சி சொல்லி இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க போட்டிருக்கிறோம். இன்னொரு முறை பாருங்க, எங்க ஆபீஸ்ல எஸ்தர் அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப வயசான அக்கா. அவங்கள்ட்ட அவங்க டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க, ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க என்கிட்ட. அவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா, அம்மாடி சொல்லுடா கண்ணு, என்னடா செல்லம் உனக்கு பிரச்சனை, இவ்வளவு தானடா, நம்ம ஏசி எவ்வளவு பெரியவருடா, இப்படிதான் அவங்க பேசுவாங்க. போன்ல பேசுறது சாதாரண. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே எல்லா கஷ்டமும் மாறிடும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு முறை பெங்களூர்ல இருந்து ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு சகோதரி, அவங்க பேரு சித்ரா.
எங்க டிவி ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. இந்த டிவி ப்ரோக்ராம் எவ்வளவு பேர லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தியிருக்கு. லட்சக்கணக்காக அதற்காக செலவு பண்ணுறோம். ஏன்னா தேவ மகிமை உலகமெங்கும் ஜனங்களுக்கு பகிரங்கமாய் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அதை வச்சிருக்கிறோம். அப்போ டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரு 7 பேர் 8 பேர் உட்காந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, அத்தனை பேரும். அப்போ ஒரு ஃபோன் அக்காவுடைய டேர்னில் ஒரு ஃபோன் வருது. அவங்க எடுத்து காதில் வச்சோன்னா ஒரு அம்மா ஒரே அழுக. என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சொந்த சகோதரி, அவ பேர் ஜோதி, சித்ராவுடைய தங்கச்சி பேர் ஜோதி, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறா, கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான்னு டாக்டர் சொல்கிறாங்க. அக்கா எப்படியாவது ஐயாட்ட ஜெபம் பண்ணணும். ஐயா வெளியூர் மீட்டிங் போயிருக்காருமா. பரவாயில்ல, நான் ஜெபம் பண்ணுற அம்மாடி, ஒன்றும் கவலைப்படாதடான்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் தான் விரைஞ்சி போயிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனி டைம் அவங்க இறந்துருவாங்கன்னு டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்கன்னாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, சரி அம்மாடி ஒன்றும் கவலைப்படாத, நீ நேர போய் உன் தங்கச்சி காதில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார்னு 3 வாட்டி சொல்லுன்னாங்க. என்ன சொன்னார்? 3 வாட்டி என் இயேசு உயிரோடு இருக்கிறார்னு 3 வாட்டி சொல்லு. ஏன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண எல்லாம் தெரியாது. அதனால நீ போய் சொல்லு, உன் தங்கச்சி பொழைச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு இவ போறதுக்குள்ளால அவங்க சகோதரி இறந்துட்டா. ஆஸ்பத்திரி நேச்சுரல் டெத்து, இறந்துட்டா. ஹாஸ்பிட்டலில் அப்படியே அந்த ஐசியூவில் ஒரு துணி போட்டு காதில் பஞ்சு வச்சு மூக்கில் பஞ்சு வச்சு படுக்க வச்சிருக்காங்க. இவ தான் பாடியை ரிசீவ் பண்ணிட்டு போகணும். ஒரு இந்து பிள்ளைங்க, அவ என்ன இருந்தாலும் ஒரு வயசான அக்கா சொன்னாங்களே, செத்து போனா கூட இதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காதில் பஞ்சை எடுத்து என் இயேசு உயிரோடு இருக்கிறார் 3வது முறை சொல்லும் பொழுது பணத்துக்கு உயிர் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பால்தங்கையா சர்ச்சில், இதில் பால்தங்கையா தானே, பெங்களூர் சர்ச்சு பால்தங்கையா அண்ணன் தானே, ஏஜி சர்ச் பால்தங்கையா சர்ச்சில் இன்னைக்கு சித்ரா ஜோதி எல்லாம் மெயின் வாலண்டியர்ஸா இருந்து இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க. ஹல்லேலூயா. இதை நான் பெங்களூர் மீட்டிங் போகும்போது அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டு. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, எனக்கு பிரஸ்தாபத்திற்கல்ல, இது என்னால நடந்ததல்ல, இது ஆண்டவரால நடந்தது, ஆண்டவருடைய வார்த்தையால நடந்தது, ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கம் ஆயிற்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். நாளைக்கு அநேகர் தேவ மகிமையை காணும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இனி சாதாரண அற்புதங்கள் எல்லாம் செய்தெல்லாம் ஜனங்கள் இன்னைக்கு நீங்க கொள்ள பொருள் ஆக்க முடியாது. ஏன் நீங்க மாஸ் எவாஞ்சலிசம் தான். நிறைய ஜனங்களை நீங்க அட் ஏ டைம்ல நீங்க நிறைய ஜனங்களை ஆண்டவருக்காக கொண்டு வரணும். இன்னைக்கு மாதம் நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வருவாங்க. ஒவ்வொரு மாசமும் பல ஊர்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து, இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா பல தேசங்களிலிருந்து வருவாங்க. ஃப்ளைட் பிடிச்சி வருவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சாயங்காலம் காலையானாலும் கிளம்பி போவாங்க. ஏன் வர்றாங்க? எப்படி வர்றாங்கன்னா, தேவ ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மையை சாட்சியாய் சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமை பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறனால அதை பார்க்கும்படி வருகிறார்கள். பலை பண்ண உமது மகிமையை எனக்கு காட்டும். அப்ப இவங்க எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களே, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்களே, அதை நாம் போய் பார்க்க வேண்டாமா? நாம் போய் ருசிக்க வேண்டாமா? வர்றவங்களுக்கு பட்டு 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 பட்டுன்னு அற்புதங்கள் நடக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 பேர்ல நீங்க பாருங்க மீட்டிங்கு, மினிமம் ஒரு 1500 பேராவது ஆண்டவரை குறித்து அறியாத மார்க்கத்திலிருந்து வருவார்கள். இந்து மக்கள், முஸ்லிம் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. எக்கச்சக்கமான ஜனங்கள் வருவாங்க. தேவ மகிமையை எங்களுக்கு காண்பிக்கும்படி நாங்கள் விரும்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய மகிமையை நாங்க பார்க்கணும். அவங்களுக்கு செய்த ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? ஏன் மூலமா நான் என் குடும்பத்திற்கு நான் சொல்லணும். எவ்வளவோ பிராமண குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவ மகிமை அவங்க பார்த்து இப்ப அவங்க குடும்பமா ஆண்டவருக்குள்ள வர்றாங்க. இதுதான் உங்கள் மூலமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். ஒரு முறை ஒரு
சகோதரி பயங்கர ஆச்சாரமான ஒரு குடும்பம். அவங்க அவ பேர் ரீனா. இந்த ரீனாவை எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த ரீனாவுக்கு கூட படித்தவ சுபான்னு ஒரு பிள்ளை. அவள் சேலத்தில் கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. அதில் மூத்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டான். நல்ல கவனிங்க, சுபாவும் ரீனாவும் கிளாஸ்மேட். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறத நீங்க பார்க்கணும். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும், இதே மாதிரி நீங்க போய் செய்யணும். அதுக்கு தான் இந்த இன்னைக்கு சாட்சியாகவே ஆண்டவர் நிறைய காரியங்களை கொண்டு போறார். இப்ப ரீனாவுக்கு கல்யாணமே ஆகல. கூட படித்த சுபாவுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க. அதுல ஒரு பிள்ளை பெரிய பிள்ளை ஆயாச்சு. லீவுக்கு சேலத்துல இருந்து ஹஸ்பண்ட் வீட்டில இருந்து அவளுக்கு சொந்த ஒரு சென்னை பெரம்பூர். யாருக்கு? சுபாவுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்பா. காலேஜில் படித்த இவ என்ன பண்ணுறா, அவ என்ன பண்ணுறா, அவள் எங்கே கட்டி கொடுத்துருக்கு, எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு, அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க, இப்படி கேட்கும்போது ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி, எல்லாம் 1-2 பிள்ளை இருக்குடி, ஆனால் இவளுக்கு மட்டும் இன்னும் கல்யாணமே ஆகலடி. அவங்க பாஷையில் பேசியிருக்காங்க. யாருக்கு? ரீனாவுக்கு. சரி, ரீனா அட்ரஸ் வாங்கிட்டே இருக்கு. ஆமாம், என்கிட்ட இருக்கு, நம்பர் இருக்கு. சரி, எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு ரீனாவுக்கு நம்பர் இருக்கு. யாரு ஃபோன் பண்றா? சுபா. தேவ மகிமை எப்படியெல்லாம் வெளியரங்கமாகும் பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு மூலமாக. ஒரு ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஜாதி என்னைக்கு சொந்த ஆண்டவருக்காக சம்பரிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். சும்மா ஃபோன் பண்ணி, என்னடி என்ன கல்யாணம் ஆகலையா உனக்கு? பரவாயில்ல, நீ வா, நான் ஒரு மீட்டிங் உன்னை கூட்டிட்டு போறேன், நீ வேணா பாரு, நீ போயிட்டு வந்த உடனே உனக்கு கல்யாணம் ஆகும். இப்படியே சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டா சுபா. ஏன்னா நம்ம ஊழியத்தை வளர்ந்த மகள் அவள், அவளுக்கு நல்லா தெரியும். அன்பரின் பாதத்தில் ஒரு மீட்டிங் இருக்குமா, நீ வா கண்டிப்பா. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்டு கைதிகள்லாம் பார்க்குறவங்க, எப்படிக்கா என்ன அனுப்புவாங்க அப்படின்னோடனே, உங்கள் அம்மாட்ட ஃபோன் கொடுன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் கொடுத்தோடனே இவங்க சொல்கிறா, ஆண்டி இது மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு ஆண்டி. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கும்பிட்ட தெய்வத்தை எல்லாம் பார்த்துட்டம்மா, உங்கள் தெய்வமாவது என் பிள்ளைக்கு மன இறங்கன்னா எனக்கு ஆட்சேபனை இல்லைம்மா, நானே என் பிள்ளைய கூட்டுட்டு வர்றேன், எங்கே இருக்கு மீட்டிங்? வந்தாங்க. மீட்டிங் முடிச்ச உடனே மேலே இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் பாரபட்சம் இல்லாத தேவன். கூட படித்த கிளாஸ்மேட் சுபாவுக்கு பிள்ளைங்களை கொடுத்து ஒரு பிள்ளை பெரிய பிள்ளை ஆயாச்சு, இன்னும் இவளுக்கு கல்யாணமே ஆகலையப்பா. நீர் மதத்தை பார்த்தோ மார்க்கத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்லவே, எல்லாரையும் சரிசமமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தானே. நீர் நல்லவர் என்பதை இன்னைக்கு இவர் ருசி பார்க்கணும். இவர்கள் ஜாதி ஜனங்கள் தேவ மகிமையை பார்க்கணும். தேவனுடைய மகிமை இந்த குடும்பத்திலே வெளியரங்கமாகணும் சொல்லி ஜெபம் பண்ணி கல்யாண கட்டை எல்லாம் உடைச்சி ஜெபம் பண்ண. 3வது நாள் ஒரு வீட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்க, பாக்குறாங்க, நிச்சயம் பண்ணி அடுத்த 1 மாசத்துல கல்யாணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்த மாசம் இந்த இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு தான் வருவாங்க. மீட்டிங் அப்படிதான் வருவாங்க. அடுத்த வாட்டி ரீனாவுக்கு அப்பா வர்றாரு, ரீனாவுக்கு பிரதரு, அவங்க சித்தப்பா, பெரியப்பா, நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த தனி ஜெபம் வரும்போது ரீனாவுக்கு அம்மாவோட இங்க இருக்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்கள நிறைய பேர் மீட்டிங் வர்றவங்களுக்கு தெரியும். நிறைய பேரை கூட்டு வந்துட்டு கும்பலா பிரதர் இது எங்க ஹஸ்பண்ட், இது எங்க சித்தப்பா, இது எங்க பெரியப்பா. அவங்க சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி தேவ மகிமை வெளியரங்கமா. இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்த்து தான் இந்த மாநாடு, இதற்காகத்தான் உங்கள் மூலமாக, சுபா மூலமாக இன்னைக்கு ஒரு இனத்தாரையே ஆண்டவர் சொந்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு, நல்ல மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் 8 மாசம் போச்சு. இந்த அம்மா மட்டும் வர்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் சொல்ல முடியாது, இல்லை அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க மார்க்கத்தின்படி கல்யாணம். 8 மாசம் ஆச்சு. இந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி 40 கிராஸ் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை பிரதர். எப்படியாவது அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஜெபம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லாமா, எப்படியாவது இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருங்களேன், இதை கொஞ்சம் கழிச்சு விட்டுருங்களேன், இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண்டவர் எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு. ஆமென். அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படியாவது என் மகளுக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைச்சா, ஒண்ணு கிடைச்சா போதும், எப்படியாவது அதுக்கு மட்டும் நீங்க ஜீசஸ்ட கேளுங்க, நீங்க கேட்டா கண்டிப்பா தருவார். நான் சொன்னேன், நான் இல்லை, நீங்க கேட்டாலும் தருவார். அல்லேலூயா. சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அன்னைக்கு அனுப்பணும். அவ வரல, அவ வர முடியாது. என் ஹஸ்பண்ட்ட தைரியமா சொல்ல முடியாது, அவங்க ஃபேமிலியில சொல்ல முடியாது. பார்த்தாச்சுன்னா அடுத்த மாசம் கன்சீவ் ஆயிட்டா. ஒரே சந்தோஷம். பார்த்தா 10 பேர் வந்தவங்க கிட்டத்தட்ட 50 பேர் வர ஆரம்பிச்சாங்க மீட்டிங். எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க. அல்லேலூயா.
இந்த வயசுல ரீனாக்கு கன்சீவ் ஆயிட்டால, எப்படி இதாச்சு, எப்படா ஆச்சு, இந்த வயசுலயே நம்ப முடியலையே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கன்சீவ் ஆயிட்டா. 8 மாசம் நல்லா தான் போச்சு. ஒரு நாள் 8வது மாசம் ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்திற்கு அவசர அவசரமா அழுதுட்டே வர்றாங்க ரீனாவுடைய அம்மா. எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பாங்க, கலகலகலன்னு இருப்பாங்க, ஒரு கும்பலே வரும். ஆனா அன்னைக்கு அவங்க மட்டும் வந்து அழுதுட்டு, என்னம்மா உங்க மூஞ்சி சரியில்லையா, என்ன பிரச்சனை, எப்பவும் கலகலன்னு சிரிச்சிட்டு வருவீங்க, என்ன பிரச்சனை? இல்லையா, ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க, ரீனாவுக்கு குழந்தைக்கு மூக்கு பார்த்தே இல்லையா, அதனால குழந்தைய இப்பவே இது பண்ண சொல்றாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல, ஒரு பார்ட்டே இல்லை, மூக்கு சைடே இல்லை, அந்த பார்ட் இல்லை. அதுக்கு முந்தின இதுல சந்தேகத்துல சொன்னாங்க, முந்தின ஸ்கேன்ல 5வது ஸ்கேன்ல. ஆனா இப்ப வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. அப்படி அதுல சிஸ்டத்துல போட்டு அவளுக்கு காமிச்ச உடனே அவ அழுதுட்டு இருக்க, அந்த ஸ்கேன் ரூம்ல இருந்து ரீனா அழுதுட்டே வந்துட்டா, என்னால பார்க்க முடியல, பார்க்க சைக்கிள, இந்த முகத்துல இந்த பீஸே இல்லை அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு தானா, இதுக்கு எதுக்குமா இவ்வளவு கவலைப்பட்டீங்க, எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிறவங்க நீங்க. அவர் உருவேற்படுத்துகிற யெகோவா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. உருவேற்படுத்துகிறவர், உரு கொடுக்கிறவர். எதெல்லாம் உரு கொலைஞ்சு போயிருக்கோ அதுக்கெல்லாம் உரு கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இயேசுநாதர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணு, கையை பிடிச்சிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்ப பார்த்தா 30, 50, 100ன்னு நிறைய பேர் இப்ப இந்த அம்மா ஆத்தும ஆதாயம் அவங்களே பண்ணி வந்துட்டே இருக்காங்க. அவங்க இனத்தார் எல்லாருமே இயேசு நல்லவர்னு மனதார வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. இந்நேரம் பார்த்து இந்த பிசாசு இப்படி ஒரு பலான ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டான். ஆண்டவரே நீர் ஜெயம் எடுத்தவர் சொல்லி சொன்னேன். நீர் உருவேற்படுத்துகிற யெகோவான்னு பைபிள் சொல்லுது. இந்த பிள்ளைக்கு இந்த மூக்கை அழகா உருவேற்படுத்தி, இந்த மூக்கு தான் அந்த பிள்ளைக்கு அழகுன்னு சொல்லத்தக்கதாக பிறக்கும் போது இந்த பிள்ளையுடைய மூக்கை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படணும். நீர் இதை செய்வது நமக்கு லேசான காரியம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், அம்மா நீங்க வேணா பாருங்க, ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம், 10வது மாசம் குழந்தை பிறக்கட்டு, ஜீசஸ் சொன்னாரு, அவர் சொன்னதுதான் எழுதுனதுதான், நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேணா பாருங்க, பிள்ளைக்கு மூக்கு தான் அழகா இருக்கும், எல்லாம் மூக்கும் முழியுமா இருக்குன்னு ஊரே பேசினேன். ஹல்லேலூயா. குழந்தை பிறந்துச்சு, கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வந்தாங்க. எங்க கேமராமேன் ஃபுல்லா அந்த மூக்கை தான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். ஆமே. இதுக்கு மேல இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உன் மூலமா செய்ய போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த தேவ மகிமை இறங்கிருச்சுன்னா அவன் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவ மகிமையை காண்பின்னு சொல்றீங்க, ஆண்டவர் இன்னைக்கு காட்டுறாரு. எனவே இன்னைக்கு பிறகு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். ஏசாயா 60:1-2 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உமது மகிமையை எனக்கு காண்பியும் கர்த்தாவேன்னு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை இனி வெளியே அல்ல உன்மேல் காணப்படும். அந்த மகிமை இனி அநேகருக்குள்ளே வெளிப்படும், உன் மூலமாக வெளிப்படும். எழும்பி பிரகாசின்னு சொல்றார். நல்ல கவனிங்க. நான் ஒரு காலத்துல தொழிலதிபராக இருந்து பார்ட் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்து, ஆண்டவர் என்ன ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வான்னு கூப்பிட்டதுனால நான் வந்தவன். நான் தொழிலதிபராக இருக்கிற நேரத்தில் என்கிட்ட வர்றவங்க கஸ்டமர்ஸ் கார் வாங்குற அளவுக்கு வசதி உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் என்னைக்கு ஆண்டவருடைய மகிமை என் மேல உதிச்சதோ அதுக்கப்புறம் ஏழைகள், செல்வந்தர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், மந்திரிமார்கள், வசனம் என்ன சொல்லுது, உன் மேல தேவ மகிமை இருந்ததுன்னா ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். அதுதான் அதே 60 ஏசாயா 60:3 உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு தரமட்டத்தில் இருக்கிற ஏழைகள் வர ஆரம்பித்தார்கள்,
பெரிய பெரிய செல்வ சீமான்கள் வர ஆரம்பித்தார்கள், பெரிய அதிகாரிகள் வர ஆரம்பித்தார்கள். காரணம், என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். இன்றைக்கு உன்மேலே அதே ஆவியானவர் இருக்கிறதை இனி ஜனங்கள் பார்ப்பார்கள். உன்னை அற்பமாய் நினைத்த ஜனங்கள், அற்பமாய் எண்ணினவர்கள் எல்லாம் இனி உன்னை தேடி வரணும்னா தேவ மகிமை உனக்குள்ளே இன்னைக்கு வெளிப்படணும். இந்த வசனம் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, அவருடைய மகிமை என்மேல் காணப்படும். சொல்லுங்க பார்க்கலாம், என்மேல் காணப்படும். ஆமென். தேவ மகிமை உனக்குள்ள வரணும்னா மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளால இருக்கணும். மகிமையின் ராஜான்னு சொன்னோன்னே எனக்கு வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா, இந்த மகிமையின் ராஜான்னு மெசேஜ் ஒன்று நான் எங்கள் அன்பரின் பாதத்தில் கொடுத்தேன். அதில் நிறைய சாட்சிகளை பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு சாட்சி சொன்னேன். கணவன் மனைவி இங்கே வந்திருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எழுதி மீன் இல்லைங்க. கார்மல் மகளே, லெஸ்லி, கரங்களை தட்டி அன்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அவங்க மூலமாக இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ மக்களை. உட்காருங்க. நான் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. என் மகிமையை எனக்கு காண்பின்னு சொல்லும் பொழுது மகிமையின் ராஜா உங்களுக்கு செய்த அற்புதத்தை விளக்கி, இப்போ நான் எல்லாம் சொன்னாலும் நீங்கள் இங்கே இருக்கும்போது சொன்னேன்னா அது வேற. ரொம்ப பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பா. இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு நல்ல குடும்பம். அவர் ராணிய மெட்ராஸில் அந்த சகோதரர் ஒரு சாதாரண வேலையில் இருந்தார். நல்ல கவனிங்க. எல்லா மாதமும் மீட்டிங் வந்துடுவாங்க. அவங்க இருக்கிற இடம் தனியாக தெரியும். ஓகே, ரெண்டு பேரும் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்கள். இன்னைக்கு அன்பு சகோதரியை நான் இப்போ சொன்னேன் தெரியுமா, அவங்க தேவ மகிமையை வாங்கினாங்க. இப்போ அவங்க மூலமா எக்கச்சக்கமான ஜனங்கள் தேவ மகிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயிர்ப்பிக்கிற சாட்சி அவங்கள வச்சு சொல்றேன். அவங்க இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறாங்க. இன்னைக்கு அவங்க மூலமா எக்கச்சக்கமான ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க அன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கும் போது அன்னைக்கு தலைப்பு என்னன்னா, மகிமையின் ராஜா. மெசேஜ் தலைப்பு கரெக்டா மகளே? இப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. மகிமையின் ராஜா ஒரு வீட்டுக்குள்ள வந்தா என்னென்ன நடக்கும், அதான் அன்னைக்கு செய்தி. எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்போ கடைசி ஜெப நேரத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்க வச்சு செய்து முடிச்சு ஃபைனல் ப்ரேயர் பண்ணுவோம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆவியில் ஏவப்பட்டு எல்லாரும் ரெண்டு கையை இப்படி விரிச்சு வச்சு, இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஏன்னா மகிமையின் ராஜா மகிமையா உலாவிட்டு இருக்கிறார். இப்போ இங்க என்ன கேட்டாலும் தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே எல்லாரும் கண்ண மூடி அந்த ஃபைனல் ப்ரேயர் நல்லா அனாயிண்டிங்கில் போயிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு சொந்த கார் வேணும், எனக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், நிறைய சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்ன நீடியோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? அடுத்த மாதம் மீட்டிங் நடக்குது. சாட்சி நேரம். நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. மகிமையின் ராஜாட்ட என்ன கேளுங்கன்னு ஐயா சொன்னார். நான் கேட்டேன், எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு கேட்டேன். எனக்கு இந்த 30 நாளைக்குள்ளால கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி நான் வேலையில் சேர்ந்துட்டேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டேன், டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கையில் கேட்டேன், இப்போ எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு, 1 பைசா செலவு இல்லாமல், 5 லட்சம் கேட்டது 1 பைசா செலவு இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தரும் நிறைய சாட்சி சொன்னாங்க. அடுத்த மாதம் மீட்டிங்கில் கடைசியாக இவங்க 2 பேர் வர்றாங்க. 2 பேர் வந்து சாட்சி தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக். இன்னைக்கு இந்த சாட்சி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். இவங்க 2 பேரும் என்ன வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. கையேந்தி நிற்கும்போது அன்பு சகோதரன் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தான் வேணும். எவ்வளோ நல்ல ஜெபம் பார்த்தீங்களா? அன்பு சகோதரி கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு வேணும். அதுதான் இன்னைக்கு அவங்க மகிமையை ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்க. நீங்கள் தான் எனக்கு வேணும். யார்கிட்ட கேட்குறாங்க? மகிமையின் ராஜாட்ட கேட்குறாங்க. மகிமையின் ராஜாவே நீர்தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. வேற உலக பிரகாரமாக ஒன்றும் கேட்கல. கேட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஒரு வாரத்தில் இவர் இருக்கிற சாதாரண போஸ்ட்ல இருந்து அவருக்கு ஒரு பெரிய அதிகாரி போஸ்ட். அது இன்னும் எத்தனையோ வருஷம் அவர் வேலை செய்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த போஸ்ட் எடுக்க முடியும். அவ்வளோ பெரிய ஒரு உயர் பதவியில ஆண்டவர் ஒரு பெரிய பதவி ப்ரொமோஷனை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்து ஒரே மாசத்துல நான் சொல்றேன், தனியா கார் வேணும்னு கேட்டவங்களுக்கு காரு, வீடு வேணும்னு கேட்டவங்களுக்கு வீடு கொடுத்தாரு. எல்லாம் தனித்தனியா கொடுத்தாரு. இவங்க இயேசுவே எனக்கு வேணும், எனக்கு நீங்க தான் வேணும்னு கேட்ட உடனே முதல் ஒரு வாரத்துல ப்ரொமோஷன், நல்ல ஹைக்கில் நல்ல சம்பளத்துல ப்ரொமோஷன். அடுத்த ஒரு வாரத்தில் திடீர்னு அவங்க
கம்பெனிலேருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் இவ்வளோ பெரிய பொறுப்பு நம்ம அவருக்கு கொடுத்துருக்கோம், இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கிறாரு, இவரை எப்படி ட்ரெயினில் அலைய விடுறது? அவருக்கு ஒரு கார் i20 தம்பி, i20 கார் ஒன்று அலாட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கார் உடனே அலாட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அலாட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சம்பளத்தில் நீங்கள் பிடிச்சிங்க. ஆனால் இம்மீடியட்டாக கார் சேங்ஷன் ஆகிடுச்சு. இது ஒரு வாரம். அதுக்கு அடுத்த வாரம், 4 வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே மீட்டிங். அதுக்கு அடுத்த வாரத்தில் அவங்க கசினோட வீடு பிரதிஷ்டை பல்லாவரத்தில். என்ன தம்பி, நான் வந்திருந்தேன் அன்னைக்கு அங்கே. அப்போதான் கொண்டு வந்தீங்க. இவருக்கு கசின் பிரதருடைய வீடு பிரதிஷ்டைக்காக வேண்டி அவர் ஃப்ளாட் வாங்கியிருக்கார், புது ஃப்ளாட்டு. இவங்க 2 பேரும் ஃப்ளாட்டு வாங்கினா அவங்களுடைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனவங்க 2 பேரும். அப்போ அந்த பில்டர் அங்கே நின்றுட்டு சொல்கிறாரு அந்த ஃபங்க்ஷனில், எப்படி பாருங்கள், நீங்கள் தான் எனக்கு வேணும்னா தேவ மகிமை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்கள். அந்த பில்டர் சொல்கிறாரு, இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இன்னொரு ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்டு ஒருத்தவங்க புக் பண்ணி அவங்களுக்கு லோன் ஏதோ சேங்ஷன் ஆகலை. இப்போ அந்த ஃப்ளாட்டு யாருக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபா டிஸ்கவுண்டில் கொடுக்குறேன், யார் வேணுமோ வாங்குங்கன்னு சொன்ன உடனே இவங்க கசின் பிரதர் சொல்கிறாரு, லெஸ்லி இது மாதிரி சான்ஸு கிடைக்காதுடா, விட்றா உடனே உன்னுடைய சார் இப்போ தானே இன்க்ரிமெண்ட் ஆச்சு, அந்த சேலரி சர்டிஃபிகேட் மட்டும் கூட்டுறா, 1 பைசா கட்ட வேணாம், வீடு உனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும், உன் பேர் வீடு வந்துடும். ஏன்னா இப்போ சம்பளமாக ஏறிடுச்சு, டியூவும் ஈஸியாக கட்டிடலாம். ஹல்லேலூயா. டக்குன்னு போன இடத்துல சொந்த வீட்டுக்கு சாவியோட வந்துட்டாரு. 30 நாளைக்குள்ளால 20 நாள் 21 நாளைக்குள்ளதான் நடந்திருக்கு. மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் கையேந்தி கேட்டாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. மகிமையின் ராஜாவே நீங்க தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. அதுதான். அப்ப மகிமையின் ராஜா வந்தா அவருக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதம். அதுதான் உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும்னு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த தலைப்பே ஜெபந்தான். என்ன போட்டிருக்கு? உமது மகிமையை எனக்கு காட்டும் அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். இது ஒரு ஜெபம். இதை நீங்க கண்ணுல பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதிலிருந்து ஒரு மகிமை உங்களுக்குள்ளால இறங்குகிறது. இந்த வார்த்தையை நாங்க ஊழியர்கள் உச்சரிக்க உச்சரிக்க உன் காதுகளுக்குள்ளால தேவ மகிமை போய் கொண்டிருக்கிறது. இனி நீ படுத்து தூங்குகிற காலங்கள் அல்ல, நீ எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள். அதான் சொன்னேன், கர்த்தர் உன்மேலே உதித்தால் அவருடைய மகிமையும் உன்மேல் காணப்படும். அந்த மகிமை உன்னை அநேகருக்கு முன்பாக பெருமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உன் மூலமாக கர்த்தர் பெருமைப்படுத்தப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பிறகு உங்களுக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, கல்லூரி போற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற மேலே? பைபிள் காலேஜ். ஓகே, உட்காருங்க. நீங்க பக்கத்துல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஸ்கூல் காலேஜ் படிக்கிறது யார் இருக்கா? பையங்களோ பிள்ளைங்களோ யார் இருக்கா? கை தூக்குங்கடா. ரைட், நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் எப்பவுமே மகிமையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவார். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் நான் பிள்ளைகளை உதாரணத்துக்கு எடுத்தேன். அந்த வாய்ப்பை எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும்னா, இப்போ ஒன்றும் இல்லை, மகளே உன் பேர் என்னடா? ஆர்த்தி. பிளஸ்ஸியா? சரி, காட் பிளஸ் யூ. இப்போ ஆர்த்தி பிளஸ்ஸி கூட பைபிள் காலேஜில் நிறைய கேர்ள்ஸ் படிக்கிறாங்க தானே மகளே. பொதுவாக கேர்ள்ஸுக்கு அடிக்கடி இந்த வயிற்று வலின்னு ஒன்று வந்துடும். வயிற்று வலி வர்ற பிள்ளை ஒருத்தி வந்து பிளஸ்ஸிட்ட கேட்குறா, பிளஸ்ஸி வயிற்று வலி தாங்க முடியலடா, ஏதாவது மாத்திரை கித்திரை எமர்ஜென்சி வச்சுருந்தா ஒன்று கொடு அப்படின்னு கேட்டா, மாத்திரை இருந்தால் கூட கொடுக்காத, சரியா? ஏன்னா நீ தேவ மகிமையை ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு. அந்த மகிமையை நீ அடுத்து அவங்களுக்கிட்ட ஊற்றணும். அல்லேலூயா. நீ சொல்லணும், வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, மாத்திரை மருந்து என்கிட்ட இல்லை, எனக்குள்ள இருக்கிறதை நான் கொடுக்கிறேன், தேவ மகிமை எனக்குள்ள இருக்கிறது. அந்த மகிமை இப்ப நான் பயன்படுத்தி உனக்கு டிவைன் ஹீலிங் வாங்கி தரேன். சும்மா மாத்திரை போட்டு குடலெல்லாம் அழுவி போயிடும், குடலெல்லாம் புண்ணு வந்துடும். ஆமென். நான் வாங்கி தரேன்னு சொல்லி தலையில கைய வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இவளை குணமாக்கும். அவ்வளவுதான். அதான் மகிமை வெளிப்படுகிறது. எனக்கல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இவளை நீ குணமாக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ண, அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளால பாத்தீங்கன்னா, ஏய் பிளஸ்ஸி, என்னடி நீ ப்ரே பண்ண,
எங்கடி போச்சு உருளுவர் ரூம்ல இந்த சைட்ல இருந்து அங்க வரைக்கும் உருளுவேன், காலெல்லாம் விளங்காத அந்த மாதிரி நேரத்துல என்னடி ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறி போச்சு. தேவ மகிமை. அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்திடணும். நான் கார் டீலர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த காலங்களில் எங்களுக்கு கார் டீல் சவுத் இந்தியா கார் டீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அதில் நான் வைஸ் பிரசிடென்ட் ஒரு அண்ணன் என்ஆர் சேகர்னு ஒரு அண்ணன். அவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு பெரிய மலைக்கு அவங்க சாமி கும்பிடுறதுக்கு இங்கேருந்து ஆந்திராவுக்கு கிளம்பி போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரர். அவருக்கு ஹார்ட்ல எத்தனையோ பிளாக். அவர் அதுக்காக தான் அங்கே போயிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமான கிளம்பிடுவார். ஒரு முறை அப்படித்தான் வெள்ளி கிளம்பி சனி இருந்துட்டு ஞாயிறு வருவாருன்னு நினைக்கிறேன். நான் சேலத்தில் ஒரு முழு இரவு ஜபத்துக்கு மீட்டிங் போகிறேன். பொதுவாக எப்போவுமே நான் ஃபோனை மொபைலில் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், இல்லைன்னா சைலண்டில் போட்டேன், இல்லை டைவர்ட் போட்டுருவேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து மொபைல் கிரிங் கிரிங்னு அடிக்குது. மீட்டிங் போகிறதுக்காக வேண்டி பிஸியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு சத்தம் வருது. சரி யாருடா இது, ஃபோனை ஆஃப் பண்ணிடலான்னு எடுத்து பார்த்தா எங்கள் பிரசிடென்ட், கார் டீலர் அசோசியேஷன் பிரசிடென்ட். இந்த மனுஷன் ஃபோனை கட் பண்ணியாச்சுன்னா வில்லங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது உடனே ஆண்டவரே சாரி உடனே அட்டன் பண்ணிட்டு இதோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோனை காதில் வைக்கிறேன். அவருடைய மனைவியுடைய அலறலின் சத்தம். அண்ணேன்னு கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிடும் போதே தெரியுது ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறேன். நான் இன்ன இடத்துல இன்ன மலைக்கு மேலே தான் இருக்கிறேன். நாங்கள் இந்த காரியமாக வந்தோம். எங்கள் அண்ணனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. யாருக்கு? அவங்க ஹஸ்பண்டுக்கு. யார்? எங்கள் டீலர் அந்த பிரசிடென்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக். நல்ல சோப்பாக நல்ல ஜம்முன்னு இருப்பான். நல்ல தங்கமான மனுஷன், நல்ல இலைகளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு, அவர் ஹிந்துவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு நீதிமான்னு சொல்ல, அவ்வளோ தங்கமான மனுஷன், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு ஒரே அழுக. அவருடைய மனைவி, அவருடைய 2 வாலிப பிள்ளைங்க, பெண் குழந்தைங்க ஒரே அழுறாங்க. அந்த காதில் அந்த சத்தம் இன்னும் எனக்கு கேட்குது. அப்படி கேட்டு சொன்னாங்க, அவருக்கு பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, நாக்கு பேச வரல. அவர் ஆக்ஷன்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ண சொல்லி ஆக்ஷன்ல சொல்றாரு, அதனால நான் அடிச்சேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த ஹார்ட் அட்டாக் நாக்கெழுத்து பேச முடியாத நிலைமையில அவருக்கு ஞாபகத்துக்கு வர்றது யாரு? பிரதர் ஸ்டீஃபன். அவருக்கு ஃபோன் பண்ண உடனே எனக்கு ப்ரே பண்ண சொல்லுன்னு ஆக்ஷன்ல சொல்றாரு. அப்படி உடம்பெல்லாம் வேர்த்து அப்படி இருக்குது. யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த மலை மேல ஒன்னும் யாரும் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி அண்ணே ஒரு ப்ரே பண்ணுங்கண்ணே. அண்ணன் உங்க ப்ரேயரை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னு சொன்னார் தெரியுமா? அதுக்கு முன்னால நிறைய காரியங்களிலே தேவ மகிமை அந்த குடும்பத்திலே அடிமையுடைய ஜெபத்தின் மூலம் நிறைய நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை, பிரதர் ஜெபம் பண்ணா நடக்கும். அதான் சொன்னா பிளஸ்ஸினி ஜெபம் பண்ணா நடக்கும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை வரணும் மக்களுக்குள்ளால. நீங்க ஆண்டவருடைய நாமத்துல நீங்க சொன்னீங்கன்னா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி குணமாகணும்னு நீங்க சொல்லணும். அவங்க சொன்ன உடனே ஒரே ஒரு ஜெபம் தான் செய்து, ஆண்டவரே நீர் சகலத்தையும் புதிதாக்குகிறவ, அது இப்பொழுதே தோன்றுன்னு சொன்னீங்களே, இவருடைய அடைக்கப்பட்ட இருதயத்தை எடுத்து போட்டு நவமான புதிய இருதயத்தை பொருத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மூச்சு விட முடியாம அப்படி ஏங்குறது, இழுக்கிறது, இங்க இருந்து பெருமூச்சு விட்டு இழுக்கிறது எனக்கு கேட்குது, போன்ல கேட்குது, மொபைல்ல கேட்குது. ஆண்டவரே இந்த நிமிஷத்துல அவருடைய நாசியில ஒரு விஷயமுடைய சுவாச காற்றை ஊதும். ஒரு சின்ன வார்த்தை. ஆதாமுடைய நாசியில் ஆண்டவர் சுவாச காற்றை ஊதின பொழுது மண்ணுக்குள்ளே உயிர் வந்துருச்சு. இவருக்குள்ளால் அந்த சுவாச மண்டலத்தில் உள்ள அடைப்புகள் இப்பொழுது திறக்கப்படணும். ஆண்டவரே சொல்லி முடிக்கும் அடுத்த செகண்ட் அந்த வேர்வை நின்று போச்சு. மூச்சு விடுற சத்தம் நார்மலுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மாசம் மீட்டிங் நடக்கும், எங்க அசோசியேஷன் மீட்டிங். அதுக்கப்புறம் இங்க அவர் செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒரு பிளாக் கூட இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாசம் மீட்டிங் நடக்கும். ஒவ்வொரு சில டைமில் காஸ்மோபாலிட்டன் கிளப்பு இல்லைன்னா அது பெரிய எல்லாம் பெரும்புள்ளிகள் தானே, டீலர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அங்கே தான் நடக்கும். அங்கே முடிஞ்ச உடனே ஒரு டிஜேன்னு ஒன்று நடக்கும். எல்லாரையும் தூக்கி நான் தான் காரில் போட்டுக்கொண்டு வீட்டில் இறக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருடைய மனைவி மாதிரி எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, அண்ணே பத்திரமா கொண்டு விட்டுருங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இது ஒரு பெரிய போராட்டம் அங்கே இருந்தது. அப்போ ஒரு முறை அடுத்த மாதம் இவர் சொல்கிறாரு,
இது மாதிரி எனக்கு ஒரு எங்க மீட்டிங்ல சொல்றாருங்க, பிசினஸ் மீட்டிங்ல, அசோசியேஷன் மீட்டிங்ல சொல்றாரு, நான் என்னைக்கே செத்து போயிருக்கணும், ஏதோ நம்ம கார் டீலர் ஃபீல்டுல ஸ்டீஃபன் ஒருத்தர் ஆண்டவரா பார்த்து, ஆண்டவர்னு சொல்ல பகவான் நமக்கு கொடுத்தாருன்னாரு, பகவான் நமக்கு ஸ்டீஃபன் ஒரு பிரதரை கொடுத்தாரு, அதனால இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோட வந்துன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இன்ன இடத்துக்கு போனேன், எனக்கு இப்படி ஆச்சு, நான் இப்படி ஃபோன் பண்ணேன், எல்லாம் கிளியரா சொல்லிட்டேன். சொல்லிட்டு சொன்னாரு, இப்படி பகவான் நம்ம ஃபீல்டில் ஒருத்தரை கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய சாட்சி மீட்டிங்ல சொல்றாருல, எவ்வளவோ டீலர் எல்லாம் பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாம் எத்தனையோ வருஷம் அந்த ஊழியத்தை அந்த கார் டீலர் பிசினஸ்ல இருக்கிறவங்க சொன்னாரு, நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். என் அனுபவத்தில் சொல்றேன், உங்க வீட்லயும் ஏதாவது பிரச்சனைன்னா உடனே அண்ணனுக்கு அடிங்கன்றார். ஹல்லேலூயா. இப்படி நீங்க இருக்கிற ஃபீல்டுல உங்களை குறித்த சாட்சி வேணாம், அதுதான் தேவ மகிமையை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்ததனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவங்க பிள்ளைகளுடைய காரியம் எதுனாலும் சரி, எல்லா இடத்துலையும் இது அவரே நிறைய இடத்துல, நான் நினைக்கிறேன் எங்களுடைய 25வது திருமண நாள் அன்னைக்கு அவர் வந்திருந்தாரு. அவர் ஸ்டேஜ்ல இந்த காரியத்தை சொன்னார். எனக்கு மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு நண்பர் அவர் அப்படின்னு அவர் பேசுறது அப்படிதான் சொல்ல, என்னுடைய நண்பர், உடன்பரவா சகோதரர், அவர் மூலமா எனக்கு நடந்து இப்படிதான் சொல்லுவாரு. இது எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னாச்சன்னா, தேவனுடைய நாமம் உங்கள் மூலமா மகிமைப்படும்படி நீங்களும் இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கணும். ஹல்லேலூயா. எடுத்த எடுப்புல நீங்க அதை பண்ணுங்கன்னா இதை பண்ணுங்க நான் ஒன்னும் சொல்லலை. எனக்கு தெரியும் தேவ மகிமை அவருக்குள்ளால இறங்கிடுச்சுன்னா அவருக்கு எல்லா பிரச்சனையும் மாறும். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்குதுன்னா, என்னைக்கு கர்த்தருடைய மகிமை என் மேல இறங்கினதோ அப்பதான் நான் அடுத்தவங்களுக்கு மகிமையை கொடுக்க முடியும். அதுக்குதான் இந்த மாநாடு. நீங்க முதல்ல மகிமையை பெற்றுக்கொள்ளணும். தேவ மகிமை உங்ககிட்ட இருந்தாதான் நீங்க அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரேன்னு சொல்லுவாங்க. சட்டியில இல்லாம சும்மா போட்டு அகப்பையை போட்டு நோண்டினீங்கன்னா மண்ணு தான் வரும். ஆமே, மண் சட்டி தான் ஓட்டையாயிடும், ஒண்ணுமே வராது. முதல்ல உனக்குள்ள தேவ மகிமை இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த மகிமையை உனக்கு காண்பிக்கும்படி தான் நீ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஜெபத்தோட வந்திருக்கிறாய். கர்த்தாவே உமது மகிமையை எனக்கு காண்பின்னு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல தேவ மகிமையை இறங்க பண்ணிட்டாரு. இனி நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. இது உங்களுடைய சீசன். திஸ் இஸ் யுவர் சீசன். நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். அன்பு தம்பி டேனியல் சின்ன வயசு, அவருடைய மனைவி எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன் வரிசையில் நிறைய பிள்ளைங்க பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களே இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஆமா, நீங்க எல்லாம் உலகத்தை கலக்கணும் மக்கள். என்ன? ஆமா, எல்லாம் சொல்லணும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று ஜாதி ஜனங்கள் பேசணும். ஆமேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா மாளு? ஜஸ்ட் +2 தான். காலேஜ் 1.5 வருஷம் போனேன். எங்கள் அப்பா இறந்துட்டாரு, குடும்ப கஷ்டம், காலேஜ் படிக்க வைக்க முடியல. படிக்கணும்னு ஆசை, ஆனாலும் படிக்க வைக்க ஆள் இல்லை. 1.5 வருஷத்தில் காலேஜை விட்டுட்டு வந்தவன். நான் முடித்த குவாலிஃபிகேஷனாக எனக்கு 12th தான். அதுவும் அந்த காலத்தில் எங்கள் உள்ள வில்லேஜில் தமிழ் மீடியம் தான். எனக்கு ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியாது. ஆனால் பேசினா புரிஞ்சுக்குவேன், ஆனால் பேச தெரியாது. ஏன்னா எங்கள் ஊரில் எல்லாம் ஏபிசிடியே 4ஆம் கிளாஸில் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஏ ஃபார் ஆப்பிள் எல்லாம் வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் தான் வரும். சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாம் நாங்கள் படித்த காலத்தில் 8ஆம் கிளாஸில் தான் வரும் இங்கிலீஷில். அப்படிங்கும்போது இங்கிலீஷ் வாசனையே வராது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய மகிமை என் மேலே ஊற்றினபடியினாலே உலக தேசங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று வர, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, போகாத கண்ட்ரியே இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் ஆண்டவர் கொண்டு போறாரு. ஒரு காரியத்தை சொல்றேன் தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணா, தேவ மகிமை லாங்குவேஜுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. தேவ மகிமை குவாலிஃபிகேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த மகிமையை வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த மகிமை உங்களை அறியாமலே உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கு, இறங்கிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நிறைய வேலைகளின் மத்தியில் உமது மகிமை எனக்கு காண்பிச்சே ஆகணும்னு நீங்க வந்திருக்கிறீங்க. தேவ மகிமை உங்க மேல இறங்கி இருக்கு. இனி அது மாம்சமான யாவருடைய கண்களும் காண இனி வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, நீங்க தேவ மகிமை வெளிப்படும் பொழுது எழும்பி பிரகாசிப்பீங்க. 2வது, தேவ மகிமை வந்தாலே ஜெபத்திற்கு பதில் வருகிறது என்ற அர்த்தம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிகிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. இன்றைக்கு இந்த தேவாலயத்திற்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி நிற்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள நிரப்பி இருக்குன்னா ஆலயத்துக்குள்ள இருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் அது நிரப்பி இருக்கிறது. So God's glory உங்க மேல பயங்கரமா ஃபில் ஆயிட்டே இருக்கு. கணுக்கால் அளவு இருந்தது தொடங்கும் போது. கொஞ்ச நேரத்தில் ஆராதனை நடக்கும் பொழுது முழங்கால் அளவு வந்துச்சு. முதல் செய்தி கேட்கும் பொழுது இடுப்பளவு தாண்டி கழுத்தளவு வந்துச்சு. அடுத்த ஆராதனை நேரத்தில் மூக்களவு வந்து இப்ப இந்த செய்தியிலே நீந்தி 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 மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ மகிமை உங்கள் மேல பகிரங்கமாய் இறக்கி விடப்பட்டிருக்கிறது. வல்லமையின் ஆவியானவர் மகிமையாய் உனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தேவாலயத்தை சாலமோன் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த தேவ மகிமை இறங்கின உடனே ஆசாரியர்கள் ஆல்டருக்குள்ள போக முடியல, தள்ளாடுறாங்க. அவ்வளவு மகிமை அங்க இருந்துச்சு. இன்னைக்கு பிறகு உன் வீட்டிலே, உன் ஊழியத்திலே, உன் வாழ்க்கையிலே நீ தள்ளாடுகிற அளவுக்கு தேவ மகிமை வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாங்கிட்டே அந்த தேவ மகிமை ஓவர் ஃப்ளோ ஆகணும். ஓவர் ஃப்ளோயிங் அனாயிண்டிங் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உங்ககிட்ட இருந்து ஓவர் ஃப்ளோ ஆகணும். முதல்ல நீ நிரம்பணும். நீ நிரம்பினாதான் அது ஓவர் ஃப்ளோ ஆகி நீ யார் மேல எல்லாம் அதை பேசுறியோ, யாருக்கெல்லாம் கொடுக்குறியோ, யாரெல்லாம் பார்க்குறியோ, நீ பார்க்கும் பொழுது தேவ மகிமை ஜனங்களுக்குள்ள வெளிப்படும். ஹல்லேலூயா. இனி ஜனங்கள் சொல்லுவாங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்களுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். அப்படி அன்றைக்கு ஆலயத்தில் தேவ மகிமை நிரம்பினதுனால அதற்கு காரணமாய் இருந்தவனை கர்த்தர் யோசித்தார். யார் அதுக்கு காரணம்? சாலமோன். ஆண்டவர் டைரக்டா அவனை போய் விசிட் பண்ண போறார் வீட்டுக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இதற்கு காரணமாக இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரி கர்த்தர் விசிட் பண்ணுவார். இந்த தேவாலயத்தினுடைய பாஸ்டர், லிவிங் காட் சர்ச் பாஸ்டர், அவருடைய உடன் ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் இன்னைக்கு விசிட் பண்ணுவார். ஏன்னா இவங்க எல்லாருடைய பங்குதலே இருக்கிறது. இந்த உமது மகிமையை எனக்கு காண்பியும் என்கிற இந்த மாநாட்டிலே யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, பங்காளிகளா இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் இன்றைக்கு கர்த்தர் சந்திப்பார். இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்பார், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் போயிட்டார். தேவ மகிமை நிரம்பினதுனால அதுக்கு காரணமா இருந்தவனை யோசித்து பார்த்து இவனை டைரக்டா போய் அப்ரோச் பண்ணுவோம். கூட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. தனியா ஆண்டவர் பர்சனலா அப்ரோச் பண்ணார். இதுக்கு பர்சனல் அப்ரோச்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய பர்சனல் அப்ரோச் ஒருத்தங்கிட்ட வந்துச்சுன்னா அவன் கொடுத்து வச்சவன். ஹல்லேலூயா. அதை போல ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுவாக பேசுறது வேற, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டிமேட் கான்டாக்ட்னு சொல்லுவீங்களா? ஆமாம், அப்படி பேசுறது வேற. அன்னைக்கு சாலமோனை பார்த்து ரொம்ப குஷியாகி நேராக விசிட் பண்ண போயிட்டார் அவன் வீட்டுக்கு. ராத்திரி போயிட்டு, சாலமோனு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்டா, உனக்கு என்ன வேணும் கேளு தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன. நம்ம பாஷையில் சொன்னால் அதுதான். அதுக்கு நம்ம பாஷையில் சொல்கிறேன், இன்னைக்கு உன்னுடைய அந்த ஆராதனைக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, பிரதிஷ்ட ஆராதனையில் நான் ரொம்ப மகிமைப்பட்டேன், தேவ மகிமை அங்கே இறங்குச்சு, அதனால உனக்கு ஏதாவது ஒன்று செய்யலான்னு பர்சனலாக உன்னை விசிட் பண்ண வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பர்சனல் விசிட் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலே ஆண்டவருடைய கரம், அந்த விசிட் இருக்கு, அந்த என்கவுண்டர் இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு என்கவுண்டிங் அனாயிண்டிங்க கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல கொடுக்க போறார். இனி வாழ்கிறது நீ அல்ல, கிறிஸ்து உனக்குள்ளே பிழைத்திருப்பார். கர்த்தர் சொல்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கப்பா. அப்ப அவன் என்ன கேட்டான்? தனக்குன்னு ஒண்ணுமே கேட்கல. எப்பவுமே ஊழியக்காரன்ட்ட கேட்டாதான் கேட்பான். நான் எப்பவுமே எனக்கு இந்த பர்சனல் என்கவுண்டிங் நிறைய முறை நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவர் தனியாக என்னுடைய ஜெப நேரத்தில் வந்து என்னோட பேசுகிறத பார்த்து பர்சனலாக நிறைய காரியங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது அந்த அனுபவத்தை எல்லாம் விளக்கியெல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாருன்னா அது சாதாரண காரியமாங்க. யோசித்து பாருங்கள், அன்னைக்கு மவுண்ட்
டிரான்ஸ்பிகிரியேஷன், அதுக்கு தமிழ்ல மறுரூப மலையில பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல ஜீசஸ் இருக்காரு. அப்போ அந்த நேரத்துல பரலோகத்திலிருந்து 2 பரிசுத்தவான்கள் கண்ணு முன்னால இறங்கி வந்து இவங்க கூட ஜீசஸ்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. இப்ப பாருங்க, பரலோகத்திலிருந்து 2 பரிசுத்தவான்கள் வந்துட்டாங்க. யார் யார்? மோசே, எலியாவும். வந்த உடனே அவங்க 2 பேரும் ஜீசஸ் 3 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவங்க 3 பேர் வெளியே ஒதுங்கிட்டாங்க. பெரியவங்க பேசுறாங்க. நம்ம பாசையில சொன்னா என்ன சொல்லுங்க? தைரியமா சொல்லுங்க. பெரியவங்க பேசுறாங்க, அவங்க பேசிக்கிட்டோம். அப்படியே பைபிளை இப்படிதான் என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஆமேன். அப்பதான் அவங்களுக்கு அதுல உள்ள அந்த ரகசியம் எல்லாம் ரொம்ப சூப்பரா கிடைக்கும். பெரியவங்க பேசுறாங்கன்னு அப்படியே ஒதுங்கி போய், ஆனா பார்வையெல்லாம் எங்கதான் இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டிங்க காது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமா, ஒண்ணுமே கேட்காத மாதிரி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா எல்லாமே அந்த காது வாங்கி வச்சிருக்கோம். ஆமே, எது அவுட் ஆயிருக்கோ இல்லையோ, பாட்டிங்களுக்கு ஸ்பீக்கர் மட்டும் நல்லா கர்த்தர் நல்ல ஒதுங்கி உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய முகம் பிரகாசித்தது. அந்த நேரத்தில் அந்த பரிசுத்தவான்களோட அவர் டிஸ்கஸ் பண்றாரு. எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணார்? பைபிள்ல போட்டிருக்கு, வரப்போகிற பாடு மரணங்களை குறித்து டிஸ்கஸ் பண்றதுக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ பலப்படுத்துறதுக்காக அந்த ஹவ் டு ப்ரொசீட் த க்ரூசிஃபிகேஷன் என்கிற அந்த ப்ராஜெக்டை கொண்டு போறதுக்கு மேலே இருந்து 2 பேரை அனுப்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. தூரத்துல தள்ளி இருக்கிறவனுக்கு அந்த மகிமையை பார்க்கும்போது கண்கொள்ளாத ஒரு காட்சி மட்டும் இல்ல, அவருடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அந்த காட்சியெல்லாம் முடிஞ்சு வந்த பரிசுத்தவான்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு மேல போயாச்சு. இப்ப இவங்க 3 பேரை இயேசுநாதர்கிட்ட சொல்றாங்க, ஜீசஸ், இனிமேல் எங்களுக்கு கீழே போற மனசே இல்லை, இங்கே இருந்துடலாம். ஏன்னா தேவ மகிமையை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா. இப்ப கீழே போக வேண்டாம், பேசாம ஒண்ணு பண்ணிடலாமா? இங்க உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் பண்ணிட்டு இங்கே நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு தேவ மகிமை அவர்களுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேவ மகிமை அங்க வந்ததுனால ஒரு பர்சனல் அப்ரோச் சாலமோனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில. இப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்க ஞானத்தை எனக்கு தாரும். இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு அதுக்குள்ள தகுதியோ அனுபவமோ வயசோ இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கேட்ட அந்த ஞானத்தை உனக்கு தருகிறது மட்டுமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். இன்னைக்கு எல்லாரும் உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும்னு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் உங்களுக்கு தந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நீங்க அதை வாங்கிட்டு போயிட்டு அநேகருக்கு இந்த மகிமையை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். 3வதாக கடைசியாக தேவ மகிமை ஒருவனுக்குள்ளே வரும் பொழுது அங்கு சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ஐ 58:8 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? எஸ்ஐ 58:8 யாராவது? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை சொல்லுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கர்த்தாவே உமது மகிமை எனக்கு காண்பியும் என்று சொல்லி இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை இனி உன்னை பின்னால் இருந்து உன்னை பாதுகாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த மகிமை வரும் பொழுதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆண்டவருடைய மகிமை இறங்கி உங்க வாழ்க்கையில் இருக்கிற சுக வாழ்வை துளிர்க்க பண்ணி, வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுத்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நீ கேட்கிறத மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறவர். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் சில விண்ணப்பங்களை எதிர்பார்த்து கூட நீங்க வந்திருக்கலாம். அது உங்கள் திட்டம். ஆனால் தேவ திட்டம் அதையும் கொடுத்து நீ கேளாத ஞானம், அறிவு, அபிஷேகம், தேவ மகிமை அத்தனையும் உனக்கு கொடுத்து இந்த இடத்திலிருந்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக பயன்படுத்தும்படி கர்த்தர் உருவாக்குகிற நேரம் எல்லாரும் ஒரு எழும்பி நின்று தேவ சமூகத்திலே ராபா காஷியா தரப் அப்படியே எழும்பி நின்று
அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, கர்த்தாவே 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 உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். நாங்கள் நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமையினாலே என்னை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும், உம்முடைய வரங்களினாலே என்னை நிரப்பும். அவங்கள நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியின் மாநாட்டுக்காய் உமக்கு நன்றி. ஒரு நோக்கத்தோடு என் பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். என் பிள்ளைகள் மேல் உம்முடைய மகிமையை நீர் இறங்க பண்ணினீர். உமக்கு நன்றி. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல தங்கியிருந்து இனி மகிமையான காரியங்களை நடப்பிக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி இனி மகிமை இவர்களுக்குள்ளே தங்கி இருக்கட்டும் சுவாமி. கடந்த நாட்களிலே ஒருவேளை தேவன் கொடுத்த மகிமையை என் பிள்ளைகள் இழந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு மறுபடியும் அந்த மகிமையை என் பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. மகிமையின் மேகம் என் பிள்ளைகளை மூடுவதாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து சீயோனுக்கு வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இவர்களும் சீயோனுக்கு வரட்டும். இவர்கள் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களும் சீயோனுக்குள் வரும்படி இவர்கள் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை இறங்க பண்ணும். சுவாமி, உம்மிடத்திலே காணப்பட்ட அதே அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே நீர் இறங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். இவங்க ஃபீல்டில் இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். அநேக ஆத்துமாக்களை ஜாதி ஜாதியாக, குடும்பம் குடும்பமாக, இனம் இனமாக, கோத்திரம் கோத்திரமாக என் பிள்ளைகள் கொள்ளையாடுவார்களாக உமக்காக. அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மகிமை வரும் பொழுது நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கும் பதில் வரும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு கிடைக்காத நன்மைகள் இன்றைக்கு தேவ மகிமை இறங்கி வந்து அதை என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுக்கட்டும். தேவ மகிமை ஒரு இடத்துல வரும் பொழுது அவருடைய சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்க்கட்டும், ஆரோக்கிய வாழ்வு துளிர்க்கட்டும், அபிஷேக வாழ்வு துளிர்க்கட்டும், என் பிள்ளைகளுடைய ஊழிய வாழ்வு துளிர்க்கட்டும், தொழில் வாழ்வு துளிர்க்கட்டும், என் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் பாஸ்டர் டேனியல் அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக, கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்களுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இடங்கொள்ளாத அபிஷேகத்தை தார் ஆண்டவரே. பொங்கி பொங்கி வழிகிற அபிஷேகம் இவர்கள் மேல இறங்குவதாக. இவரை பார்க்கிறவர்கள் இனி இயேசுவை காண்பார்களாக, இயேசுவை காண்பார்களாக. உங்க கூட இயேசு இருக்கிறார் என்று சொல்லுவார்களாக. இயேசு எப்படி வெளியரங்கமாக உம்முடைய மகிமை வெளியரங்கப்படுகிற மாதிரி அற்புதங்களை செய்தார்கள், அதே போல என் பிள்ளைகள் மூலமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக காரியங்கள் நடப்பதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பார்வையிலே ஜனங்களுக்குள்ளால ரட்சிப்பு வரட்டும். பேசும் பொழுது ரட்சிப்பு உண்டாகட்டும். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ரட்சிப்பு அவர்களுக்குள்ளால உண்டாகட்டும். ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவ மகிமையை கொடுக்கிற மகிமையின் பிள்ளைகளாக இவர்களை நாங்கள் அபிஷேகம் பண்ண நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதுவும் உமக்கு தெரியும். அவர்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நல்ல முடிவுகளை இவர்களுக்கு கொடுக்கும்படி இவர்கள் பேரில் நீர் ஞாபகமாய் வந்திருக்கிறீர். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறீர். உமக்கு நன்றி. உங்களுக்கு விரோதமாக எழும்பின சில ஆயுதங்கள், எழும்பி நிற்கிற சில மனுஷர்கள், உன்னை அழிச்சே தீர்வேன்னு சொன்னவங்களை கர்த்தரை இரவோடு இரவாக இன்றைக்கு சந்தித்து சமாதான உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் வைக்கிறார். இந்த காரியம் முடியுமா முடியாதா, மூவ் பண்ணி போகவும் முடியல, பின்னால திரும்பி வந்தாலும் பெரு நஷ்டம், இடையில நின்று தத்தளிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு சந்தித்து அவர்களை கரை சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரை சேர்ப்பேன், தத்தளித்துட்டு இருக்க அந்த காரியத்திலிருந்து நான் கரை சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலைகள்
உனக்கு எதிராக இருக்கிறது. இதை தாண்டி ஏதோ ஒரு காரியத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் எதிராக இருக்குது. இதை தாண்டி எப்படி இது கிடைக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட வர்றேன், நான் செய்வேன். உன்னை என் தோள் மேல தூக்கி சுமந்துட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் ரீச் பண்ண வைப்பேன். நீ ரீச் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் உன்னை ரீச் பண்ண வைப்பேன். அந்த 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 இடத்துல போய் நீ நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ரபா ஹந்தல ரபா. தீராத உதிரப்போக்கு, ரொம்ப பாடுபடுறேன் ஆண்டவரே, ஊழியம் செய்யறதுக்கு தெம்பு வேணுமா ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். மெனப்போஸ் காலம் ரொம்ப பாடாப்படுத்துது. என்ன ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கொடுமையா? இது முடிவுக்கு வரும்போது இவ்வளவு பெரிய கொடுமை இருக்கா? கதறிக்கொண்டு வந்திருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு அதற்கு முழுக்கு வைத்து முடிவுக்கு கொண்டு வருகிறார். அந்த சோதனை இனி நீ தேடியும் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவையில்லாத பயம், கட்டி, அந்த கட்டியின் நிமித்தம் கொள்ளை நோயா அப்படின்னு சொல்லி பயந்து அழுது கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, மகிமை இறங்கிருச்சு. அது கொள்ளை நோயும் அல்ல, சாதாரண நோயும் அல்ல. அதை ஆண்டவர் இல்லாமல் போக பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லி ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. எல்லா தடைகளை ஆண்டவர் இன்னைக்கு உடைச்சி மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உம்முடைய அப்பிரயோஜமான ஊழியக்காரன் நீ சொன்னதை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். நீர் இதற்கு மேலே என் பிள்ளைகளை மகிமையான ஸ்தானத்தில் நடத்தும். இவர்கள் மூலமாக மகிமை ஜனங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.